சமாரியன் காயம் கட்டுவதற்கு தன்னை எதிர்த்து தன்னை பகைத்த மேல்ஜாதி என்று சொல்லப்படுகிற யூதனை காப்பாற்றுவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரனே, செசனோட ஐயா கடுமையாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிள்ளைகளா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். சரியா? இந்த வருஷம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட 25 தீர்க்கதரிசனம் கூறினேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம வெளியே சொல்ல முடியாது. இன்னொரு நாள் அதை குறித்து நம்ம பேசுவோம். என்னுடைய கூட்டங்களுக்கு வாங்க. நம்முடைய நாட்டினுடைய உண்மையான சுதந்திரக்காக ஜெபம் பண்ணுங்க. சுதந்திரம் அதிகாரம் என்பது திருட்டுத்தனத்துக்கல்ல. சுதந்திரம் அதிகாரம் என்பது நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, எல்லாரையும் சமமாய் பார்ப்பதற்கு. நம்ம நாடு அப்படி மாறும்படி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் மருத்துவம். மருத்துவம் ஒரு முக்கியமான கனமான ஒரு ஊழியம்னே சொல்லலாம். தேவனாய கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பின போது வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அவருடைய செட்டலின் கீழே ஆரோக்கியம் என்னும் ஔஷதம் எப்போதுமே வடிந்து கொண்டிருக்குமா. மல்கியா 4:2. அவர் தமது வார்த்தையை அனுப்பி ஜனங்களை குணமாக்குறார். இயேசுவின் தழும்புகளை நாம் குணமாக்குறோம் என்று சொல்லி குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53:5 பார்க்கிறோம். சகல நோய்களையும் நம்ம விட்டு எடுத்து போடுவார் என்று யாத்திராம் 23:25 பார்க்கிறோம். நம்முடைய கிட்டத்தட்ட 40 வருஷ ஊழியத்தில் எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். சரி, அது ஒரு ஆவிக்குரிய ஊழியத்திலே ஆண்டவர் செய்து வருகிற அதிசயமான காரியங்கள். உலக பிராம மருத்துவ ரீதியை பாருங்கள். நான் ஏன் மருத்துவ தொழில் அதிகமாக விரும்பினேன்? அப்புறமா ஒரு நாள் திடீர்னு யோசித்து பார்த்தேன். தேவனாய கர்த்தர் மண்ணில் ஒரு மனுஷனை பண்ணி ஊதினார். அந்த ஒரு ஊதில் பிரெயினில் எத்தனை நியூரான்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான், எத்தனை அழகான காரியங்கள் இந்த உடலில் இருக்குது. ஆகவே இந்த உடலை நான் ஒரு அசிங்கமான ஒன்றாய் பார்க்கலை. ஒரு பெரிய கம்பெனி மெஷின் என்றே சொல்ல வேண்டும். ஒரு சிறுநீரை எடுத்தீங்கன்னா சின்னதாக இருக்கு. 40,000 கேலன் லிட்டர் தண்ணி அதை ஃபில்டர் பண்ணுது. யோசித்து பாருங்கள் நம்முடைய ஆயுள் முடிவுக்குள்ள. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அதிசயம், ஆச்சரியம். ஆகவே அதுக்கப்புறம் வாந்தி வருது, அதுக்கப்புறம் கோமட்டர் கிடையாது, அதுக்கு ஒரு டீப்பாக போனங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆகையினால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்து படித்து கொண்டே இருந்தேன். முதல்ல சாதாரண நிலைமை தான். படிக்க படிக்க மேலே வந்தோம். கண்டிப்பாக நான் மேலே வரணும். ஆனால் வேதம் சொல்வது தேவன் மருத்துவச்சிகளை ஆசை வைத்தார். கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, தேர்ச்சி பெறீங்க, அப்புறமா நீங்கள் மருத்துவத்துக்கு வரீங்க. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் நோயாளி சுகமாகணும், நோயாளி கஷ்டப்படக்கூடாது. அவங்களே நொந்துப்பட்டு வர்றாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட்டு பாவியாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், பணக்காரன் இருப்பான், ஏழையாக இருப்பான், யாராக இருந்தாலும் சரி. நம்ம பணம் ஆசை பிடிச்சி மருத்துவத்தில் இன்செர்ட் ஆகக்கூடாது. பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறு. ஆனால் நம்ம உண்மையாக செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நர்ஸாக இருக்கட்டும், இல்லை டெக்னீஷியனாக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், பெரிய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கூடுமான வரைக்கும் பேஷண்ட்டுக்கு ரொம்ப பண கஷ்டம் இல்லாமல் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி அவனை காப்பாற்றில் முனைந்து நிற்கணும். அவனை காப்பாற்றில் முனைந்து நிற்கணும். அப்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ புது புது ஞானத்தை தருவார். மருத்துவ கண்டுபிடிக்க முடியாத அல்லது புஸ்தகங்களை இல்லாத ஞானத்தை தருவார். ஸோ மருத்துவத்துறை நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் என்னை உயர்த்தினார், தம்முடைய ஊழியத்திற்காக என்னை அழைத்தார். மருத்துவத்துறையில் தான் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்பதை நான் கண்டுபிடித்தேன். மருத்துவத்துறையில்
மருத்துவத்துறையில் தான் இந்த சுகமளிக்கும் ஊழியம் ஆரம்பமானது. எதை செய்தாலும் உத்தமமாக செய்யும். என் மனைவியும் ஒரு நர்ஸ், அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, தியேட்டரில் எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் கூட ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சுத்தப்படுத்தணுங்கிறது ரூல்ஸு. அது சும்மா யூஸ்லெஸ்ஸாக சுத்தமாக இருந்தாலும் மழை எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தணும். தியேட்டர் சுத்தமாக வைக்கணும், இல்லை டெட்டனஸ் பரவும், ரத்த கழை நீக்கணும். சாதாரண வேலை தான். ஆனால் பாருங்கள், அவங்க உண்மையாக இருந்ததுனால இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை கட்டும்படி தெய்வம் செய்தார். மனம் கலங்காதீங்க மருத்துவர்களே, மருத்துவத்தை படிக்கிற மக்களே, நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மருத்துவத்தில் மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் டாக்டராக ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் படித்தது போதாது பிள்ளைகளா. நமக்கு மேலே நமக்கு தெரியாத வியாதிகளாம் வந்துட்டு தானே இருக்குது. ஆகவே நம்ம படிச்சுட்டே இருக்கணும், அனுபவத்தில் படிக்கணும், புக்ஸில் படிக்கணும், இசைப்பட மனதால் போட்டு கேட்கணும். சரியா? அப்போ நீங்கள் சிறந்த மருத்துவராக இருப்பீங்க. அதே இடத்துல கைண்டாக இருக்கணும். கைண்ட் அப்ரோச்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைண்டாக நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னுடைய கிளினிக் ஆரம்பிக்கும்போது ஒரு நாளைக்கு முதல்ல ஒரு வாரத்தில் 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் வந்தாங்க. அதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 150 பேஷண்ட்லாம் வர ஆரம்பித்தாங்க. கஷ்டம்தான். நைட்டு வீட்டுக்கு போய் 2:30 மணி ஆயிரும். என் ஒய்ஃபும் அவ்வளோ தூரம் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கழுவாங்க. ஸோ உண்மையாக இருக்கணும், அதே இடத்துல அன்புள்ளவங்களாக இருக்கணும், பேஷண்ட் அன்பாக பேசணும், திட்டக்கூடாது. பேஷண்ட் வியாதியில் கத்த தான் செய்யும், வேலையில் கத்த செய்வாங்க. இதோட பேய்கள் வேறு வரும். அது எல்லாத்தையும் நம்ம அடக்கி இயேசுவின் நாமத்தில் நோயாளிகளை நம்முடைய சௌரஸ்களை ட்ரீட் பண்ணும்போது உண்மையாகவே நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து மற்ற 23:20 நான் வியாதியாக இருந்தேன், என்னை சுகமாக்குறீங்கன்னு சொல்லலை, என்னை பார்க்க. தட் மீன்ஸ் யூ கேம் டு டேக் கேர் ஆஃப் மீ. அதை சமாரியன் காயம் கட்டுவதற்கு தன்னை எதிர்த்து தன்னை பகைத்த மேல்ஜாதி என்று சொல்லப்படுகிற யூதனை காப்பாற்றுவதை பார்க்கிறோம். இயேசு குஷ்டரோகி ஹீல் பண்ணார். இப்படி நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கரங்களில் வரங்களை கொடுப்பார். மெடிக்கல் லைனில் தான் இயேசுவை பார்த்தேன், நேரவே பார்த்தேன். அவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அன்பின் கர்த்தாவை இன்றைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸையும் ஆசீர்வதி. மருத்துவரை உங்களோடு செய்யும்போது அவளுக்கு எந்த நோயும் பற்றிக்குள்ள அவளை காத்துக்கொள்ளும். அவருடைய குடும்பங்கள் தலைக்கும் மடிக்க செய்யும். நீர் அன்றைக்கு கள்ளத்தனத்தை எதிர்த்து நின்ற அருமையான செவிலியர்களுக்கு நீர் உதவி செய்து அவள் வீடுகளை தலைக்கும்படி செய்து அவளுக்கு நன்மையை செய்தி. பயங்கரமான எம்பரர் பார்வனை எதிர்த்து அவள் ஆண் குழந்தையை கொல்லுவதை விட்டுவிட்டார்கள். கொலை செய்யவில்லை. கொலை என்பது பாவம். அனாவசியமான அபார்ஷன் பண்ணுவது பாவம். தாப்பரே, மருத்துவத்துறையில் என்றார ஒவ்வொருவரையும் ஞானத்தை தாரும், கிருபை தாரும், மகத்தான வெற்றியை தாரும். அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் அசால்ட்டாக இருக்காமல் கவனத்தோடும் அன்போடும் சுதாரிப்போடும் சுறுசுறுப்போடும் தகுந்த ஞானத்தோடும் பிதாவாகிய இயேசுவாகிய உம்முடைய கிருபையோடும் மருத்துவத்தை செய்ய செய்யும். அவளை தழைக்க செய்யும். அவளை குடும்பங்களை ஆசிரியும். மருத்துவர்களுக்கு இருக்க எல்லா வியாதிகளையும் நீக்கும். அவளை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.